அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 19/12/2025 இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி என்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும் நாளாக இருக்கும். அதாவது பிள்ளைகளோட வாழ்க்கை நல்ல வளர்ச்சியோ அல்லது பிள்ளைகளோட வருமானத்தால் உங்களுக்கு வளர்ச்சியோ கிடைக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு மற்றும் யமன் ஆவார்கள். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா மிருத்யுஞ்சயாய மந்திரம். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆன்மீக நூல்களை படித்து வாங்க. புத்தகம் படிங்க. கேட்கறத விட இன்றைய தினம் படிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவுகளில் இனிமை உண்டாகும் நாளாய் உள்ளது. அதனால சொந்த பந்தங்களுக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்றைய தினம் உங்களால் அதை தீர்த்துக்க முடியும். இன்றைய தினத்தில் உங்களுடைய நல்ல நேரம் நல்லாவே இருக்குது. அதனால யாரெல்லாம் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க கிட்டலாம் விளக்கம் சொல்லி அவங்க எல்லாம் திரும்ப உங்க வாழ்க்கையில இணைச்சிக்க முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீளம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹயக்ரீவர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ராம ராம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பசுமையான அதாவது கெட்டுப்போகாத அல்லது புதிய காய்கறிகள் பழங்களை தானமாய் கொடுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுங்க. அதுக்குன்னு வாங்கி வச்சு மீதமானதை நீங்கள் கொடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொடுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி என்பர்களே, இன்றைய தினம் மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு பாக்கியம் கூடிய நாளாய் உள்ளது. அதனால மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் அல்லது குழந்தை பேரு சம்பந்தமான தகவல்கள் நற்செய்தியாய் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்மாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் தொட்டிலில் குழந்தையை சாமி பேரால் கூப்பிடுங்க. குழந்தை இருக்கும் இல்லையா, உங்கள் குலசாமி பேரையோ உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரையோ சொல்லி உங்கள் குழந்தையை கூப்பிடுங்க. இல்லையா, குழந்தையவே சாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேளுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள். கடகராசி என்பர்களே, இன்றைய தினம் நினைத்த காரியத்திற்கு நல்ல நேரம் தேடுங்க. அதாவது நினைச்ச காரியம் வெற்றி அடையும்னு நான் சொல்லல. நினைச்ச காரியத்தை சரியான நேரம் பார்த்து பயன்படுத்தினீங்களா இன்னைக்கு வெற்றி அடையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, நிறம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள்.
இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் சின்னமஸ்தா. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரம்ம நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஏழை எளியோருக்கு உடுத்த உடை கொடுத்தால் உங்களுக்கான நோய் விலகி நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்ப உறவுகளில் தெளிவான பேச்சு தேவை. இந்த மூடி மறைச்சிக்கிட்டு பேசுறது, ரகசியமாக பேசுறது, சூசகமாக சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி செட் ஆகாது. தெளிவாக நிதானமாக பேசுங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, சௌந்தரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமி அம்மன்களான அஷ்டலட்சுமிகளை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சர்வமங்கல மங்கல்யே. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மண் விளக்கில் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் தீபமேற்றி வழிபட நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வைன் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிரம்மா. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பஞ்சாட்சர மந்திரம், அதாவது ஓம் நம சிவாய. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் ஓம் நமோ நாராயணாய. இதை ஜபம் பண்ணுங்க, மனநிறைவு ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அன்பு உறவுகளில் நெருக்கம் உண்டாகும். அதாவது பாசம் மிகுந்த உறவுகளில் காதல், கல்யாணம், தாய் தந்தை இந்த மாதிரியான உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய சக்தி. இன்றைய உங்களுக்கான பரிகாரமாக தொண்டர்களுக்கு சேவை செய்யுங்க, இறை அன்பர்களுக்கு சேவை செய்யுங்க. குறைஞ்சது ஒரு சொம்பு தண்ணியாவது மொண்டு கொடுங்க, அதுவே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணத்தால் நன்மை காணும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
இன்றைய உங்களுக்கான நல்ல பலன் தரும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக ஸ்லோகம் பாராயணம் செய்வது. வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ விநாசிகனே போற்றி. இன்றைய உங்களுக்கான பலன் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ ராமானுஜம் போற்றி. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கார்த்திகேயன். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பூஜையில் கோமியம் தூவி பூஜை அறையை தூய்மை செய்ய உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமைக்கிறது. பூஜையின் முழு பலனையும் பெற்றுத்தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வழக்கில் வெற்றி உண்டு. உங்களுக்கான பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹைம் சரஸ்வதியே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இரட்டை பனங்கிழங்கு சமைத்து செவ்வாய் பகவானுக்கு வழிபட்டு அதை உண்பது நன்மை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சுபகாரியங்கள் நடைபெறும் நாளாக உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் பஞ்சபூத தேவதைகளான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களையும் வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா கணபதியே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் பதில் முக்கியத்துவம் பெறும். உங்களை யார் எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்லுங்கள். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இன்னைக்கு அந்த பிரச்சனையை ஸ்மூகமாக தீர்க்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மை தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நேரம் ஊதா. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பார்த்தோம். அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள்
வானுலக தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு, யமன் ஆகிய தேவர்களை வழிபட நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முன்னோர்களை வேண்டிக் கொண்டு வறியவர்களுக்கு அன்னதானம் வழங்க உங்களுக்கு நற்பலனை தரும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சுவாமியே சரணமையப்பா. மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.